கோதுமை ரவையில் நம்ம பொதுவாக உப்புமா தான் பண்ணியிருக்கோம், இட்லி பண்ணியிருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை, காய்கறிகள் எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியது, வேகமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இட்லி ஃபார்மில் இருந்தால் கூட அது செய்கிற மெத்தடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்த்துடலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதுதான் பெசறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 200 கிராம் பிடிக்கக்கூடிய கோதுமை ரவை எடுத்திருக்கேன். என்னோடது ஃபைனான ரவை. உங்களுக்கு ஃபைனான ரவை இல்லை அப்படின்னா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் ஹீப்பாக எடுத்ததுக்கு 1/2 டம்ளர் சுடு தண்ணி கெட்டில் கொதிக்க வச்சுருக்கேன். 1க்கு 1/2 அப்படிங்கிற விதத்தில் தண்ணி தொளித்து நல்லா பெசரிக்கணும். இந்த ரவையில் நல்லா அந்த தண்ணி, அந்த மாய்ஸ்சர் ஊற அளவுக்கும் 1/2 டம்ளருக்குள்ளேயே பெசறிடணும். அதிக தண்ணி தேவைப்படாது. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பெசறிட்டு நல்லா சமப்படுத்திட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை அப்படியே மூடிட்டு ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் இதுக்கு தேவையான பொருட்கள் செஞ்சிடலாம். இது ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியதுங்க. இதுக்கு பெரிய வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு தேவையான காய்கறிகள் உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி, கேரட்டு, வெங்காயம் அதுதான் இருந்துச்சு, அதனால் அதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் கூட பீன்ஸும் சேர்த்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அந்த பேனில் தாளிதம் எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த காய் வதக்கிறதுக்கு அளவாக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. அந்த நெய் நல்லா சூடாகி வரட்டும். தாளிதம் எனக்கு தேவைங்கிறதுனால சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு தாளிதம் எதுவுமே தேவைப்படாது. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்தோன்னா அங்கங்கே கடிக்கிறதுக்கு கிடைக்குங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். தாளிக்காமல் நீங்கள் வெறும் நெய் சூடானதுக்கப்புறம் அந்த வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க காயும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும், கொலக்கட்டை மாதிரி. இது ஓரளவு வதங்கினா போதும். வெங்காயம் பச்சை வாசம் போயிட்டு லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். நம்ம எது எப்படி இருந்தாலும் ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலேயே சேர்த்துடலாம். நான் அதில் உப்பு எதுவுமே சேர்க்கலை. இந்த காயில் உப்பு, கொஞ்சோண்டு மசாலா தூள் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் மசாலா தூள் தான் கொஞ்சம் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் அவ்வளோ காரம் வேண்டாம்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி வந்திருக்கு. அந்த வதங்குற டைம் மட்டும்தான் அது ஊறிட்டுருக்கு. இப்போ வதங்கின அந்த காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த ரவையோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இட்லி ஊற்றுவோம் இல்லையா, மாக்கரண்டி, நல்லா குழி கரண்டி, அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா இட்லி கரண்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக சட்டுன்னு பண்ணிடலான்னு மாவு கரண்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட சின்ன சைஸ் கரண்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ஷேப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ பெசரி வச்ச ரவை, காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பெசரணும் இல்லையா, அந்த ரவையை நல்லா ஒரு உருண்டை எடுத்து பிடிச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கரண்டியில் லைட்டாக தேங்காய், துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் லேசாக போட்டாவே போதுங்க. இதுக்கு எதுவுமே அதிகம் சேர்க்க வேண்டாம். எண்ணெய், தேங்காய் எதுவுமே அதிகம் சேர்க்க வேண்டாம். ஆனால் சுவை சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு இந்த ரவை பெசறினதை ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிட்டு கரண்டியில் வச்சு நல்லா அமுத்திக்கோங்க. அந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா ஒட்டிட்டால் அந்த ஷேப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சர்வ் பண்ணும்போதும் ரொம்பவே அழகாக இருக்கும். இது நல்லா அமுத்தி விட்டுட்டு மேலேயும் கொஞ்சோண்டு தேங்காய் தூவிக்கோங்க. லைட்டாக தூவிட்டு, ரொம்ப வேண்டாம், லைட்டாக தூவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேலேயும் கீழேயும் தேங்காய் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது. இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அப்படியே தட்டிக்கோங்க. இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் இட்லி பிளேட்டை வச்சுட்டு அதிலேயே கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெசரி வச்சுருக்க எல்லா ரவையுமே நம்ம ஒரே மாதிரி அச்சு பிடிச்ச மாதிரி இந்த கரண்டியில் வச்சு அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் குழிக்கரண்டி குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா குட்டி குட்டியாக மினியாக கிடைக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சது போல் ஒரே மாதிரி வச்சு எடுத்துட்டேன். நான் ஒரு ஆழாக்கு, அதாவது 200 கிராம் எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 7 பெரிய சைஸில் இட்லி ஃபார்மில் கிடச்சிருக்கு இந்த கொலக்கட்டை. இதை நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அது மேலே நல்லா ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போ நான் இதை வச்சு மூடி வச்சிடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, நல்லா வெந்துடும். நீங்கள் இது நீங்கள் கரண்டியில் வைக்கலை அப்படின்னா இந்த மாதிரி மினி இட்லி பிளேட்டில் அடியில் லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி தேங்காய் வச்சுட்டு கொஞ்சோண்டு சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த ரவையை வச்சுட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிங்கனாலுமே சூப்பர் ஷேப் கிடைக்கும்.
நான் பெரிய சைஸ் பண்ணுறதுனால நான் இந்த ஃபார்மில் பண்ணுறேன். இது ஒரு ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் அது முடிஞ்சோன்னா அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்பூனில் அழகாக இருக்கும். இது வந்து உதிரவே உதிராதுங்க. நல்ல ஃபர்மாகவும் இருக்கும். நல்லா புட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நல்ல மணமாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு நான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல மணமாக இருக்குது. எடுத்தும் நான் காமிக்கிறேன். உதிராமல் அப்படியே அழகாக வருது. இது நீங்கள் புட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய உதிர்ந்த மாதிரி உப்புமா ஃபார்முக்கு வரவே வராது. இதுக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் வச்சுக்கலாம், ஏதாவது தொக்கு சட்னி அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் வித்தியாசமான ஒரு கொழக்கட்டை ஃபார்மில் சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடியது. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட ரெகுலராக கோதுமை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஃபார்மில் ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம். இதை வந்து கோதுமை ரவையில் மட்டும் இல்லை, இன்னும் எல்லா மில்லட்ஸ்லையும் கூட லைட்டாக பவுடர் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மில் செய்யலாம். இது நான் ஒரு டிப்ஸாகவும் கொடுத்துருக்கேன், யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாகவும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான ரெசிபிஸ் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ரெசிபீஸும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தருவேன். செட்டிநாடு பகுதிகளில் இருக்கிற பாரம்பரிய சுவையில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு புட்டு காமிச்சிருக்கேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.